ஹலோ கைஸ், இப்போ தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் ஹாரர் த்ரில்லர் ட்ராமா தான் பேச்சு. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் லீட் பண்ணியிருக்காங்க நம்ம காயத்ரி சங்கர் அண்ட் பால சரவணன். அண்ட் இந்த படத்தை பார்த்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ஒரு ஹாரர் மூவியாக கண்டிப்பாக எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். அதில் இந்த படத்தோட ஒரு பீக் ஹவர் அப்படின்னா கடைசி வர அந்த 40 நிமிஷம் போர்ஷன் அது ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்குது. அந்த இடங்களில் வர நிறைய ஹாரர் போர்ஷன் நல்லாவே மேஜராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஒர்த்தபிளான ஹாரர் த்ரில்லர் ட்ராமா. ஆனால் ஒரு ஸ்லோ ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு ஒரு 1 hour வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுக்கிறாங்க கதைக்கு உள்ளுக்குள்ள போகிறதுக்கு. கதை உள்ளுக்குள்ள வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு என்டர்டெயின் பண்ணும். இப்போ படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக ஃபஸ்ட்டு பார்ப்போம். காட்டுக்குள்ளே வாழ்கிற பேச்சு அப்படிங்கிற ஒரு மூதாட்டி ஒரு வந்து சூனியக்காரி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவ வந்து இம்மோட்டல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நரபலிகள் அதிகமாக கொடுத்து கொஞ்சம் அதிகமான சக்திகளோடு இருக்கிறா. அந்த டைமில் வந்து இவளை கண்ட்ரோல் பண்ண தான் முடியும், ஆனால் இவளை சாகடிக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சதுனால இவளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மைக்குள்ளே அடைச்சி வச்சு அந்த பொம்மையை வந்து ஒரு மரத்தில் சீல் வச்சுருந்தாங்க. இந்த மரத்தில் பொம்மையை வச்சு ஆணி அடிப்பாங்கன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டுருவோம்ல, அந்த மாதிரி இவளை வந்து சீல் பண்ணி ஒரு இடத்துக்குள்ளே அடைச்சி வச்சிடுறாங்க. அந்த பொம்மையை ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி பார்க்க வந்த சில டூரிஸ்டர் வந்து அந்த மரத்தை வெட்ட போக அந்த பொம்மையிலேருந்து வெளியில் வந்துட்டா பேச்சு. இப்போ கரண்ட்ல வந்து அதே காடை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்கறதுக்காக உள்ளுக்குள்ள போகிறாங்க ஒரு செட் ஆஃப் குரூப். அந்த குரூப்பை லீட் பண்ணுறதுக்காக ஒரு டூரிஸ்ட் கைடராக நம்ம பாலசரவணன் கூட போகிறாப்புல. நான் சொல்கிற இடங்களில் மட்டுமே ட்ராவல் பண்ணி எங்கள் கூட வந்தீங்கன்னா சேஃபாக உள்ளே போயிட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிற இவங்க நம்ம பாலா பேச்சை கேட்காம அந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்கு உள்ளுக்குள்ள போயிட்டு இதுக்கப்புறம் நடக்கிற அந்த திகிலான சம்பவங்கள் என்ன, யாரெல்லாம் உயிர் தப்பிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பராக கொண்டு போயிருக்க ஒரு ஹாரர் த்ரில்லர் ட்ராமா தான் இந்த பேச்சு. அண்ட் இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு டீசெண்டான ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியை எடுத்திருக்காங்க. அதில் இந்த படத்தோட ஒரு முக்கியமான பாசிட்டிவ் அப்படின்னா கண்டிப்பாக அந்த காட்டோட அழகை இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக சூப்பராக கேப்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து பார்க்கறதுக்கே அந்த காடே வந்து ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லிங்னஸை வந்து கண்டிப்பாக உண்டாக்குது. அந்த கலர் கிரேடிங் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அந்த கலர் கிரேடிங் தான். ஏன்னா அந்த டார்க்கான ஒரு க்ரீன் கலரில் அந்த காடை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. கூடுதலாக ஒவ்வொரு ஹாரர் எலமெண்ட்ஸ்லையுமே அந்த ஹாரர் போர்ஷன் நம்மளுக்கு வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த படத்தில் போடப்பட்ட அந்த பின்னணி இசையுமே ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவாக இருந்திருக்குன்னு தான் சொல்லணும். தென் லாஸ்ட்டாக படத்தில் நடித்த எல்லாருமே இந்த கதைக்கேற்ற அடாப்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம பாலமுருகனோட பர்ஃபார்மன்ஸ் தனியாகவே கண்டிப்பாக தெரியுது. அதில் அந்த எமோஷன் போர்ஷன் அவர் மட்டுமே அவரோட குடும்பத்தெல்லாம் வந்து இது பண்ணிட்டு உள்ளுக்குள்ள வந்து அந்த தாயத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த போர்ஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்ல என்டர்டெய்னிங்காக இருந்தாலும் அந்த கிளைமேக்ஸை ஒட்டி கொஞ்சம் சொதப்பலாக முடிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக எனக்கு கிடச்சிது. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு படத்தோட அந்த கிளைமேக்ஸில் வர ரைட்டிங்கும் படத்தோட ஸ்டார்டிங்கில் வர ஒரு 10 minutes ரைட்டிங் இது ரெண்டு மட்டும் இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் வந்து பெட்டராக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா படம் பார்க்கறதுக்கு இன்னும் ஒர்த்தபுளான ஒரு ஹாரர் மூவியாக கண்டிப்பாக ரெடியாக இருக்கும். பட் எனிவேஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரினா நல்ல ஹாரர் மூவி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங் பார்க்கும்போது 5க்கு 2.9 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.